ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයටපත් වේවා. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். අද දවසේ පැමිණි ඔබ සෑම දිනකටම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබපතලයි ආදරයෙන් පිළිගන්නවා. விசேஷமாக திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதற்காக அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த திருச்சபையின் போதகருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். විශේෂයෙන්ම සුදු සභාව තුළ ස්වාමීන් වහන්සේගේ පණිවිඩය බෙදා ගැනීමට අවස්ථාව ලබා දුන්නා වූ දේව සේවකයාට දෙවියන් වහන්සේ තුළ ස්තුතිවන්ත වෙනවා. ஹல்லேலூயா. හල්ලෙලූයා. இந்த நாளில் தேவன் உங்களோட கூட பேசுவார். අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබ හා සම කතා කරන සේක්වා. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைங்கிறது வருகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். අද දවසේ ඔබට මම කතා කරන හැම වචනයක්ම ඔබේ ජීවිතේට ලොකු වෙනසක් ඇති වෙයි. திட நம்பிக்கையை கொண்டு வரும். ඔබේ ජීවිතේ ස්ථිරත්වයක් ගෙන දෙයි. நீங்க எந்தவித பாதிப்புல வந்திருந்தாலும் வந்தவரமாக போக மாட்டீங்க. ඔබ මොන වගේ බලපෑමක් මත ආවත් ආපු අය ආපු විලසින් යන්නේ නැහැ. கர்த்தருடைய நாமத்தினாலே දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් இந்த காலை வேளையில අද උදෑසන உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ඔබ බලලා මම කියන්නේ எபிரேயர் 6:14 படி හේබ්‍රේව 6:14 ප්‍රකාරව நிச்சயமாக අනිවාර්යෙන්ම உன்னை ஆசீர்வதிக்கவே ඔබ ආශිර්වාද කරමින් ஆசீர்வதித்து ආශිර්වාද කරමින් பெருக பண்ணுவேன். මහත් කරන්නේ මේ. நீங்க எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரிதான். ඔබ මොන වගේ වාතාවරණයකට ආවත් நான் எவ்வளவுதான் என்ன வார்த்தையை கொண்டு வந்தாலும் මම මොන වගේ වචනයක් ගෙනාවත් பிளேயாமோட கர்த்தர் பேசின ஒரு காரியம் என்ன தெரியுமா? ඒ බාලාම් සමග දෙවියන් වහන්සේ කතා කර වචනේ මොකද්ද? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். ඊශ්‍රායලට ආශිර්වාද කරන එක මගේ கர்த்தர் කැමැත්තයි. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන්න. இதெல்லாம் செய்திக்கு முன்பாக இது கர்த்தர் உங்களோட கூட பேசுற செய்திக்கு நம்ம இப்போ போக போகிறோம். අද දවසේ අපි දේව පණිවිඩ ප්‍රථම දෙවියන් වහන්සේ ඔබ හා සම කතා කරන දේවල් கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ නාම මහිමයටපත් වේවා. நீங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்க நிச்சயமாக விடுவிக்கப்படுவீங்க. ඔබ ස්වාමීන් වහන්සේගේ නාමයේ මහිමයටපත් වෙන පිණිස අනිවාර්යෙන් ඔබ මිදීම ලබා ගන්නවා. அது மாத்திரமில்லை, நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ ඒ වගේ මොන වගේ දේවල් බලාපොරොත්තුෙන් ආවද அதெல்லாம் நிச்சயமாக அது வரும். ඒ අනිවාර්යෙන් ඔබට පැමිණෙයි. அது தாமதிப்பதில்லை. ඒ ප්‍රමාද වෙන්නේ නැහැ. கண்டிப்பா இந்த நாள்ல கர்த்தர் வார்த்தை கொண்டு உங்களோட கூட பேசுகிறார். අද දවසේ අනිවාර්යෙන් දෙවියන් වහන්සේ වචනේ ග්‍රහණ ඔබ සම කතා කරන සේක්වා நிச்சயமாக வரும். අනිවාර්යෙන් එනවා. நான் பேசுகிறது நிச்சயமானது ஒரு பெரிய உடன்படிக்கையை கர்த்தர் உங்களோட கூட பண்ணி கொண்டிருக்கிறார். මම කතා කරන දේ ස්වාමීන් වහන්සේ ඔබ හා සමග මහත් ගිවිසුමක් කර තිබෙනවා. பொய் உரையாத தேவன். උන්වහන්සේ බොරු කියන්නේ නැහැ. அவர் வானமும் பூமி கூட ஒளிந்து போகும். අහසයි පොළවයි පහවයයි அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. දෙවියන් වහන්සේගේ වචනේ පහව යන්නේ නැහැ. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ඔබ බලලා ස්වාමීන් වහන්සේ කියනවා நீங்கள் தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை, ඔබ දෙවියන් වහන්සේ කෙරේ තවා තිබෙන විශ්වාසය, அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிறவங்களுக்கு பதில், ඒ විශ්වාසයට ස්වාමීන් වහන්සේ දෙන පිළිතුර நிச்சயமாக முடிவு உண்டு. අනිවාර්යෙන් අවසානයක් உன் நம்பிக்கை வீண் போகாது. මේ බලාපොරොත්තු නිෂ්ඵලන වන්නේය. இயேசுவின் நாமத்தை தைரியமா சொல்லுகிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ධෛර්යවත්ව කියන්නේ මේ. நீங்கள் அவர் மேல எந்த காரியத்துல நம்பி வந்திருக்கிறீங்களோ ඔබ උන්වහන්සේ කෙරෙහි මොන වගේ දෙයකට විශ්වාසයෙන් ආවද நிச்சயமாக முடிவு உண்டு. අනිවාර්යෙන් අවසානයක් உன் ඇත. நம்பிக்கை வீண் போகாது. ඔබගේ බලාපොරොත්තු නිෂ්ඵලන වන්නේය. நான் நம்புகிறது அவராலே வரும். මම බලාපොරොත්තු වෙන දේ ස්වාමීන් වහන්සේගෙන් පැමිණෙන්නේ. கர்த்தருடைய நாமத்துல தைரியமா சொல்லுகிறேன், நீங்க நம்புகிறது அவராலே வரும். මම ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් ධෛර්යමත්ව කියන්නේ මේ ඔබ බලාපොරොත්තු වෙන දේ ස්වාමීන් වහන්සේගෙන් கையில පැමිණෙනවා. தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? අපරසනදිල උන්වහන්සේ මහිමයටපත් කරමු. இதெல்லாம் தேவன் உங்களோட கூட பண்ணின ஒரு உடன்படிக்கை. මේ සියල්ල දෙවියන් වහන්සේ ඔබ හා සමග කරව ගිවිසුමක්. இப்பொழுது என்னோட கூட பேசும். දැන් දෙවියන් වහන්සේ මා සමග කතා කළා මම. கண்களை மூடி ஜெபிப்போம். අපි ඇස් දෙක වසාගෙන යාඥා කරමු. அப்பா பிதாவே, ස්වර්ගීය පියාණනි, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නෙමු. இந்த நாள்ல எங்களோட கூட අද பேசுவீர். දවසේ අප හා සමග කතා කළා මම. இந்த சபையோட கூட என்ன பேச விரும்புறீங்க? මේ සභාව සමග මොනවද කතා කරන්න அதை நீர் කැමති? பேசுவீராக. ඒ ඔබ වහන්සේ කතා කළ වෙනවා. விசுவாசிகள் நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ඇදහිලිමත් සියලු දෙනාම කියතු කාරණයක්. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ස්වාමිනී කිව්ව මැනව ඔබ වහන්සේගේ මෙහි කරුව අසන්නෙමි. அவரை பார்த்து கேளுங்கள். උන්වහන්සේ දිහා බලලා අහන්න. கர்த்தாவே சொல்லும் පියාණනි කතා කළ මැනව. அடியேன் கேட்கிறேன். ඔබ වහන්සේගේ මෙහි කරුව අසා සිටින්නෙමි. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை ඔබ செய்யும். වහන්සේගේ වචනයට සමන් දෙමින් ඔබ වහන්සේ කැමැත්ත කරන්න කරුණා කළ මැනව. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නෙමු යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. இந்த நாளிலும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்திக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். අද දවසේ තා වැදගත් පණිවිඩයකට අපි අතුල්ලෙන්ට යනවා. ரொம்ப காரியங்கள்னா பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம். පරණ ගිවිසුමේ කාලය සහ අලුත් ගිවිසුමේ කාලය. இந்த ரெண்டு காலமும் முடிந்து விட்டது. මේ කාල දෙකම අවසන්. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்க காலம் என்ன காலம்? ඔබයි මම ජීවත් වෙන කාල පරිච්ඡේදය මොන වගේ කාල ஒரு පරිච්ඡේදයක්ද? கேள்வியோட தொடங்குறேன். ප්‍රශ්නයක් සමගම පටන් ගන්නවා. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க காலம் என்ன காலம்? ඔබ ජීවත් වෙන කාල පරිච්ඡේදය මොන වගේ කාල පරිච්ඡේදයක්ද? நீங்க சொல்ல மாட்டேன்னு தெரியும்.
ඔබ කියන්නේ නැහැ මම දන්නවා. கடைசி காலம். අපි අන්තිම කාලේ ජීවත් වෙනවා. அல்லேலூயா. හලෙලූයා. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்னன்னா கடைசி காலம். ඔබයි මමයි ජීවත් වෙන්නේ අන්තිම කාලේ. நான் மெய்யாகவே சீக்கிரமா வருவேன் என்று கர்த்தர் வாக்கு உரைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ පොරොන්දුවක් දීලා තිබෙනවා සැබවින්ම ඉක්මනින් එන්නෙමි කියලා. அவரோட வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற உங்களோட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில උන්වහන්සේගේ පැමිණීම බලාපොරොත්තුෙන් ඉන්න ඔබගේ මගේ ජීවිතේ அவர் வந்தா அவரை எதிர்கொள்ளுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமா? උන්වහන්සේ පැමිණියොත් උන්වහන්සේ මුණ ගැහෙන්න ඔබ සූදානම්ද? அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? උන්වහන්සේ මුණ ගැහෙන්න ඔබ සූදානම්ද? நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ඔබයි මමයි අද මොන වගේද ඉන්නේ? இந்த கடைசி காலத்தை உணராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு මේ අන්තිම කාලයයි හැඟීමකින් තොරව ජීවත් වෙන ජීවිතය. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ඒ වචනේ සඳහන් කරනවා நம்மளுக்கு நித்திய வீடு இங்க அல்ல. අපිට සදාකාල ජීවනයේ මේ භූමිය මත නෙමෙයි. நீங்க எபிரேயர்ல 13வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ඔබ හේබ්‍රේව් 13 බැලුවොත් நம்மளுக்கு நித்திய கூடாரம் நமக்கு இதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. අපිට ස්ථීර කූඩාරමක් මේ ලෝකයේ නෙමෙයි. அப்போ நம்மளுக்கு நித்திய வீடு எங்கன்னா பரலோகத்துல. අපිට ස්ථීර සදාකාල ජීවන තිබෙන ස්වර්ගයේ. நீங்களும் நானும் இந்த உலகம்தான் நம்மளுக்கு நிரந்தரம் சொல்லி நம்பி ஏமாந்துட கூடாது. ඔබයි මමයි මේ ලෝකයේ ස්ථීරයි කියලා විශ්වාස කළ රැවටෙන්න හොඳ නැහැ. கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මගේ ප්‍රේමවන්තයනි. நீங்கள் உலகத்திலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டவர்கள். ඔබ ලෝකෙන් වෙන් කරන ලද ගත්තවුන්. நீங்கள் உலகத்திலிருந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ඔබ මේ ලෝකයෙන් වෙන්ව උන්වහන්සේ විසින් තෝරාගත්තවුන්. பிரித்தெடுக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. එසේ වෙන් කිරීමට සැලැස්මක් තිබෙනවා. இன்னைக்கு ஆண்டவரோட நாமத்துல தைரியமா சொல்லுகிறேன், අද ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් ධෛර්යමත්ව කියනවා. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்க காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட கூட பேசுவார். ඔබ වෙන් කරන ලද්දා වූ කාරණා ස්වාමීන් වහන්සේ දවස් ඔබ හා සම කතා කරනසේක. அந்த பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வந்திருக்க எல்லாரும் உள்ள வந்திருக்கிறீங்க. ඒ වෙන් කිරීමට ඔබ සියලු දෙනාම ඇවිල්ලා තිබෙනවා. அந்த நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா என்கிறத இன்னைக்கு வேதத்துல இருந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ඒ කැමැත්තයි සැලැස්මයි ඉෂ්ට වෙනවද කියලා දේව වචනය අනුව බලෙමිට උන්වහන්සේ කරුණාව දෙනසේක්වා. விசேஷிதமாக විශේෂයෙන් நம்மளை எதுக்கு ஆண்டவர் முன்குறித்து அழைத்தார் தெரியுமா? අපිව කුමක් සඳහාද ස්වාමීන් වහන්සේ මේ ලෝකයේ මේට ප්‍රථම තෝරාගත්තේ? நம்மளுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து சுகித்திருக்கிறதுக்காக இல்ல, මේ ලෝකයේ තුල ජීවත් වෙමින් සැප ජීවිකාවෙන් ජීවත් වෙන්න නෙමෙයි. இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் உபத்திரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. මේ ලෝකයේ ජීවත් වෙන තුරු ඔබටයි මටයි උපද්‍රවයන් ඇත. உபத்திர வாழ்க்கை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ඒ උපද්‍රව සහිත ජීවිතය පසු කරමින් යනවා. நம்ம இந்த வாழ்க்கை தான், இந்த உலகம் தான் நம்மளுக்கு நிரந்தரம் சொல்லி நம்பி ஏமாந்துட கூடாது. මේ ලෝකයේ ස්ථීරයි කියලා විශ්වාස කළ රැවටෙන්න එපා. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை අද බොහෝ අයගේ ජීවිතය இந்த உலகம் தான் நம்மளுக்கு நிரந்தரம் நினைச்சிட்டு මේ ලෝකයේ තමයි තමාගේ ස්ථීරත්වය කියලා හිතලා இரவும் பகலும் தூங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். රෑ දවල් දෙකේ නොනිදා ඔවුන් ගමන් කරනවා. உலக வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். මේ ලෝකාකාර ජීවිතයක් සඳහා දුවනවා. அந்த நிலைமையில நீங்கள் நான் நம்பி ஏமாந்துட கூடாது. பாத்தீங்களா? එවැනි තත්ත්වයක් විශ්වාස කරලා ඔබයි මමයි රැවටෙන්න හොඳ නැහැ. சரி, ரைட். நம்ம செய்துக்குள்ள போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයට පිවිසීමට උන්වහන්සේ நம்மளுக்கு அப்ப அந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. මේ ලෝකයේ ස්ථීර නෙමෙයි අපිට. அப்ப நம்மளுக்கு நிரந்தரமானது என்ன சொல்லுங்க பாப்போம். එසේනම් අපිට ස්ථීර මොකද්ද? பரலோகம். ස්වර්ග රාජ්‍ය. என்னது? මොකද්ද? பரலோகம். ස්වර්ග රාජ්‍ය. அததான் எல்லாரும் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ඒක තමයි සියලු දෙනාම සොයමින් වෙහෙසමන්නේ. அது எந்த மதத்தை எடுத்தாலும் சரிதான், பரலோகம் நரலோகம் நரகம் என்கிறது எல்லா மதத்திலும் මොන இருக்கப்பட்டிருக்கு. ආගමක් ගත්තත් ස්වර්ගය සහ නරක ආදියයි කාරණා දෙකක් ලියා තිබෙනවා. அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு தான் சிலர் பாத்தீங்கன்னா புனித ஸ்தலம் சொல்லி எண்ணி எண்ணி பல ரூபாய்கள் செலவு பண்ணி அவர்கள் தொடர்ந்து போய் ඒ கொண்டிருக்கிறார்கள். ස්වර්ගයට පිවිසීම සඳහා බොහෝ දෙනෙක් දහස් ගණන් මුදල් වියදම් කරලා පුණ්‍ය ක්‍රියා කරන්න ඕනි කියලා ඔවුන් වෙහෙස මහන්සි වෙනවා. அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு ஒவ்வொரு ஊரும் நாடும் ஓடி திரிந்து நம்ம போய் பரலோகத்துக்கு போக முடியாது. අපි රට රටවල් වලට ගම්මාන වලට වෙංග ගිහිල්ලා මේ ස්වර්ගස්ත වීම සිදු කරගන්න බෑ. அதற்கு போக வேண்டும் என்றால் தேவன் இன்னைக்கு வார்த்தை கொண்டு உங்களோட கூட பேசுவார். එසේ ස්වර්ගස්ත වීමට දෙවියන් වහන්සේ ඔබ හා සමග වචනයෙන් කතා කරනසේක්වා. திருப்பிக் கொள்ளுங்கள். පෙරලා ගනිමු. மத்தேயு මතෙවුස් යම් පත්‍රයේ 7வது அதிகாரம் මතෙවුස් සුභාරංචි පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 21வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். 21 වෙනි පදයේ කෙනෙක් ශබ්ද නගලා කියමු. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி ස්වර්ගයේ වැඩ සිටින මගේ පියාණන් වහන්සේගේ කැමැත්ත මිස செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் එසේ කරන්නාම ස්වර්ගයට යනවා හැරෙන්නට
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. මට මොරගස්සමින් ස්වාමිනී ස්වාමිනී කියන්නා ඒට ඇතුල් නොවන්නේය. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ප්‍රේමවන්තේනි. இந்த காரியத்துல ரெண்டு காரியத்தை இந்த வேதத்துல பார்க்க முடியும். අපිට කාරණා දෙකක් මේ දේව ධර්මයේ තුල බලන්න පුළුවන්. ஒன்று கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. එක්තරා දෙයක් තියෙනවා ස්වාමිනී ස්වාමිනී කියලා මොරගස්සන කණ්ඩායමක් ඉන්නවා. அந்த கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுகிறவர்கள் யார் என்று பார்ப்போமா? ඒ කවුද ස්වාමිනී ස්වාමිනී කියන කණ්ඩායම දිහා බලමු. இம்மைக்கு பாத்தீங்கன்னா தேவைக்காக, எனக்கு விசாவுக்காக, இல்ல திருமணத்திற்காக, இல்ல பொருளாதாரத்துக்காக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒரு கூட்டம். අද ආර්ථිකයේ උදෙසා වීසා එකක් උදෙසා රැකියාවක් උදෙසා ජීවිතේ යහපත සඳහා ස්වාමිනී ස්වාමිනී කියන මොරගස්සන කණ්ඩායමක් ඉන්නවා. அந்த கூட்டத்துக்கு இம்மையில பதில் கொடுக்கப்படுகிறது. ඒ කණ්ඩායමට මේ භූමිය තුලදම පිළිතුරු නිදහස් වෙනවා. வேதம் சொல்லுகிறது, දේව වචනේ සඳහන් කරනවා. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ඉල්ලා පල්ලා එවිට නුබලාට දෙනු ලැබේ. என்னிடத்தில் வருவ நான் புறம்பே தள்ளுவதில்லை. මා වෙතට එන්නා මා ඉවත් නොකරන්නෙමි. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறாரு. මේ සියල්ල ස්වාමීන් වහන්සේගේ සැපයීමේ බලයයි. ஆனா பரலோகத்திற்கு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறவங்க எல்லாரும் உள்ள பிரவேசிக்க முடியாது. නමුත් ස්වර්ගයේ දෙසට ස්වාමිනී ස්වාමිනී කියන සියල්ලන්ටම ඇතුල් වෙන්න බෑ. அதுல பிரவேசிக்க வேண்டும் என்றால் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். ඒට ඇතුල් වෙන්න ඕනේ නම් පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ඕනේ. திருச்சபைக்கு வந்திருக்கிற கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ක්‍රිස්තියානි සභාවට සහභාගී වෙන්න ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමවන්තේනි. நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிற கூட்டமா இல்ல பிதாவின் சித்தத்தை செய்கிற கூட்டமா? ඔබ ස්වාමිනී ස්වාමිනී කියලා මොරගස්සන කණ්ඩායමද එහෙම නැත්නම් පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන කණ්ඩායමද? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ඔබ කල්පනා කරලා බලන්න, සිතලා බලන්න. இம்மைக்காக தேடுகிறவர்களா இல்ல அவர் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களா? මේ භූමිකදේ ස්වන්නව ඇයිද නැත්නම් දෙවියන් වහන්සේට බයව ජීවත් වෙන්නේ? இம்மையில நீங்கள் நான் கூப்பிட்டு பல கோடீஸ்வரருக்கு பல காரியத்துக்கு நம்ம அதிபதியாக கூட இருக்கலாம். අද මේ පොළවේ තුල අපි අඬගාලා බොහෝ වස්තු වලට උරුමකාරයෙක් වෙන්න පුළුවන්. அருமையாக போதகர் சொன்ன இந்த வாசித்ததுல பணம் எல்லாத்துக்கும் உதவும். අපි කලින් කිව්වා වගේ දේශනා කරා පොතේ මුදල් සියල්ලටම උපකාරී වේ. நல்லது. ඒ යහපත්. அதனால நான் உங்களை வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. ඒ නිසා මම වැඩ කරන්න එපා කියලා කියන්නේ නැහැ. அந்த பணத்தை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. ඒ මුදල් තියාගෙන ස්වර්ගස්ත වෙන්න බෑ. பரலோகத்துக்கு போனா பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். ස්වර්ගයට යන්න ඕන නම් පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ඕනේ. நீங்கள் யார் சித்தத்தை செய்து ඔබ கொண்டிருக்கிறீர்கள்? කාගේ කැමැත්තද කරන්නේ? நான் மூன்று காரியங்களை உங்களோட கூட பேச விரும்புகிறேன். මම කාරණා තුනක් ඔබ සම කතා කරන්න කැමතියි. பிதாவின் சித்தம் என்ன ஒண்ணு இருக்கிறது. පියාණන් වහන්සේගේ කැමැත්තිය එක දෙයක් இன்று තිබෙනවා. மூன்று சித்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல ඒ விரும்புகிறேன். කැමැති තුනක් ගැන කතා කරනවා. சுய சித்தம், තමන්ගේ තම කැමැත්ත, மனிதரோட சித்தம், මනුෂ්‍යයාගේ කැමැත්ත, பிசாசின் சித்தம். යක්ෂයාගේ කැමැත්ත. நாம் பிதாவின் சித்தத்தை செய்யறோமா? අපි පියාණන් වහන්සේ කැමැත්ත කරනවාද? சுய சித்தத்தை செய்யறோமா? මමත්වයේ කැමැත්ත කරනවාද? மனிதரோட சித்தத்தை செய்யறோமா? මනුෂ්‍යයාගේ කැමැත්ත කරනවාද? பிசாசின் சித்தத்தை செய்யறமா යක්ෂයාගේ කැමැත්ත කරනවාද என்று சொல்லி வேதத்திலிருந்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. මෙසේ මෙනෙහි කිරීමට දේව වචනේ තුලින් ස්වාමීන් වහන්සේ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමවන්තේනි. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். අද බොහෝ අයගේ ජීවිතය මමත්වයේ කියන කැමැත්ත ඉෂ්ට කිරීමට කැමැති වෙනවා. சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்களே தேவன் வெறுக்கிறார். මමත්වයේ නැමැති කැමැත්ත ඉෂ්ට කරන්න කැමැති වෙන අයව දෙවියන් වහන්සේ එපා කරනවා. ஒரு மனிதர் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். එක මනුෂ්‍යක දේව වචනේ තුලින් පෙන්වන්න කැමතියි. ஒரு அருமையாக வேதத்துல பார்க்க முடியும். අපිට දේව වචනේ තුල බලන්න පුළුවන්. ஆபிரகாமின் தேவன், අබ්‍රහම්ගේ දෙවියන් වහන්සේ, ஈசாக்கின் தேவன், ඊසාක්ගේ දෙවියන් වහන්සේ, யாக்கோபின் தேவன் என்று යාකෝබ්ගේ දෙවියන් நாம் වහන්සේයි சொல்லுகிறோம். අපි කියනවා. இதுல முறையின்படி வரக்கூடியவர் யார் தெரியுமா? මේ පිළිවෙලට එන්න ඕනේ කොහොමද? யாக்கோப்புக்கு மூத்த ஒரு பேர் தானே வரணும். යාකෝබ්ගේ වැඩිමලාගේ තැනත්තාගේ නමද එන්න ඕනේ. யாக்கோபோட மூத்த ஒரு பேர் என்ன? යාකෝබ්ගේ වැඩිමලාගේ නම කොහමද? ஏசா. ඒසව්. ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ඒසව් ගැන බයිබලයේ කියනවා. ரோமர் 9வது அதிகாரம் රෝම 9 වෙනි පරිච්ඡේදයේ 13வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 13 වෙනි පදයේ කෙනෙක් කියවමු. රෝම 9:13. யாக்கோபை சிநேகித்து යාකෝබ්ට ප්‍රේම කරමින් ஏசாவை வெறுத்தன் என்று எழுதியிருக்கிறது. ඒසව්ට පිළිකුල් කළ මේ අය ලියා තිබේ. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? அவரோட வாழ்க்கையில
තමන්ගේ ජීවිතේ திருமண காரியத்துல විවාහ ජීවිතේ தன் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. තමන්ගේ දෙමව්පියන්ට කීකරුුනේ அவர் නැහැ. போன பகுதியில ඔහු යන්නව ගමන அவர் கண்ணுக்கு பிடித்ததை பார்த்து ඔහුගේ ඇස්වලට ප්‍රියමනාප දේ දැනගෙන பெற்றோர்ட்ட ஆலோசனை கேட்கவில்லை. මව්වරුන්ගේ දැනුමුතුකමට ඇහුවේ නැහැ. அடுத்தது தேவனுக்கு சித்தமா என்று சொல்லி அவர் தேவனிட்ட விசாரிக்கவில்லை. අනිත් එක දෙවියන් වහන්සේගේ කැමැත්තදයි දෙවියන් වහන්සේගෙන් විමසුවේ නැහැ. தம்முடைய மாம்ச விருப்பத்தை நிறைவேற்றினார். තමන්ගේ මාංශයේ කැමැත්ත ස්ථීර කරා. அவர் தேவனால் வெறுக்கப்பட்டார். ඔහු දෙවියන් වහන්සේ විසින් එපා කරනු ලැබුවා. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ප්‍රේමවන්තයි. நீங்களும் நானும் இந்த ஏசாவை போல மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறதற்காக நம்மளோட சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறோமா? ඔබයි මමයි මේ මාංශයේ කැමැත්ත ඉෂ්ට කරන්න ඒසව් වගේ තම කැමැත්ත උදෙසා අපි පොරබදනවද? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ටිකක් කල්පනා කරලා බලන්න. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ප්‍රේමවන්තයි. இந்த நாள் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். අද දවසේ දෙවියන් වහන්සේ අපට අවවාදයක් දෙනවා. வாலிப சகோதரனே, තරුණ සහෝදරියනි, வாலிப சகோதரியே, තරුණ සහෝදරියනි, நீங்கள் ஸ்கூல்ல படிக்கலாம், இல்ல காலேஜ்ல படிக்கலாம், இல்ல வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இருக்கலாம். ඔබ පාසලත් තුල විද්‍යාලයත් තුල එහෙම නැත්නම් රැකියා කරන ස්ථානයක් තුල ඉන්න පුළුවන්. நீங்க இருக்கிற இடத்துல பார்க்கிறவங்க உங்களுக்கு பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கலாம், இல்ல அவர்கள் நல்லவர்கள் போல் தெரியலாம். ඔබ ඉන්නව ස්ථානයේ ඇය බැලීමට යහපත් බවත් හොඳයි වගේත් පේන්න පුළුවන්. உங்களோட வாழ்க்கையில இவர்தான் நம்மளுக்கு ஏற்ற துணை என்று சொல்லி நீங்க நம்பலாம். ඔබේ ජීවිතයට නියමිත සහකරුවා මොහු තමයි කියලා විශ්වාස කරන්න පුළුවන්. அவரை பார்த்து ரொம்ப நம்பி நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல ரொம்ப ஆசை வச்சுட்டு இவர்தான் என் வாழ்க்கைக்கு துணை என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ඔහුගේ விடாதீங்க. ඔහුව බලලා ඔහුගේ ජීවිතය කරේ ගොඩක් ආසා වෙලා ඔබ තීරණයකට එන්න පුළුවන් මොහු තමයි මගේ සැබෑ සහකරුවා කියලා. நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. ඔබ දැකලා රැවටෙන්න එපා. தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது வேதம் சொல்றது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை உங்க கண்கள் காணவில்லை, காதில் கேட்கவில்லை, மனுஷனோட இருதயத்தில் அவைகள் தோன்றவில்லை. අපිට දෙවෙනි කොරින්ති පොතේ සඳහන් කරන ආකාරයෙන් දෙවියන් වහන්සේ අපිට සඳහන් කරලා තිබෙන ලියා තිබෙන දේ මනුෂ්‍යයාගේ ඇස් වලින් දැක්කේ නැත, සිතට පැමිණෙන්නේ නැත, මනුෂ්‍ය කල්පනාවේ දැනගත්තේ නැත. அவர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. උන්වහන්සේ අපිට කලින්ම සූදානම් நீங்களா කරලා ஒரு තිබෙනවා. காரியத்தை தேடி போய் உள்ள சிக்கிக் கொள்ளாதீங்க. ඔබයි මමයි වේස වෙලා යම් කාරණයකට ගිහිල්ලා පැටලෙන්න එපා. இன்னைக்கு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ඔබට දෙවියන් වහන්සේ අවවාදයක් உங்க දෙනවා. திருமண வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுக்க இடம் கொடுங்க. ඔබේ විවාහ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට ඉඩ දීලා උන්වහන්සේ කැමැත්තට ඉඩ හරින්න. அப்பொழுதுதான் பரிசுத்த சந்ததி உண்டாகும். ඒ විදිහට තමයි සුද්ධ වූ ජාතියක් බිහි වෙන්නේ. ஆண்டவர் பரிசுத்த சந்ததி உண்டாகிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை படைத்தார். ස්වාමීන් වහන්සේ සුද්ධ වූ ජාතියක් බිහි කරන්නට ඔබයි මාවයි මවා තිබෙනවා. இதை ஏசா செய்யவில்லை. මේ දේ ඒසව් කරේ නැහැ. செய்யலன்னு அவரோட பாத்தீங்கன்னா அவரை வெறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ නිසා බයිබලයේ කියනවා ඒසව්ව දෙවියන් වහන්සේ පිළිකුල් කළ බව. யாக்கோப் என்கிற பேர் வரக்கூடிய இடத்துல ஏசா பேர் தான் வரணும். அதுதான் வழக்கம். යාකොබ්ගේ නම එන්ට ඕන තැන ඒසව්ගේ නම තමයි එන්ට ඕනේ. ඒක තමයි ක්‍රමවේදය. வராம போனதுக்கு காரணம் என்னன்னா பிதாவின் சித்தத்தை அவர் செய்யவில்லை. එසේ නොවීමට හේතුව මොකද්ද? ඔව් පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරේ නැහැ. நீங்களும் அதே வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுத வேண்டிய பேர் எழுதப்படாம போய்விடும். ඔබත් මේ වගේ ජීවත් වුණොත් ජීවන පොතේ ලියවෙන්න ඕන ඔබේ නම නොලිවි යයි. சபைக்கு எச்சரிப்பாக நான் சொல்லுகிறேன். සභාවට අවවාදාත්මකව කියන්නේ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எச்சரிக்கையாக ඔබ சொல்லுகிறேன். සෑම දිනාටම අවවාදාත්මකව කියන්නේ. நீங்கள் எந்த வேலையா இருந்தாலும் சரிதான், ඔබ මොන වැඩක් වුණත්, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், මොන වගේ වාතාවරණයක් වුණත්, தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ දෙවියන් වහන්සේ කුමක් සඳහාද ඔබ කැඳෙවි. அழைத்த அழைப்புல உறுதியா இருந்த அவர் சித்தத்தை செய்யுங்கள். කැඳෙව්වව කැඳවීම තුළ ස්ථීරව ඉඳලා උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්න. தேவன் முதலாவது ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். පළමු කොට දෙවියන් වහන්සේ රජෙක් සුදානම් කළා. வேதம் சொல்லுது பிரபுக்களையும் ராஜாக்களையும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்று. බයිබලයේ සඳහන් කරනවා නායකයන් සහ රජවරුන් ස්වාමීන් වහන්සේ විසින් බිහි කරන බව. தேவன் இல்லாம ஒரு அதிகாரம் யாருக்கும் கொடுக்க முடியாது. දෙවියන් වහන්සේගේ නොවි කිසි කෙනෙකුට අධිකාරී බලයක් පැමිණෙන්නේ නැත. இன்னைக்கு ராஜாவா இருக்கீங்க, ஒரு அதிகாரி இருக்கீங்கன்னா அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய ஈவு. ඔබ රජෙක්ව හෝ ඔබට ආධිපත්‍ය බලයක් ලැබෙනවා නම් ඒක දෙවියන් වහන්සේ විසින් පිරිනමන්නා මහත් කරුණාවේ දීමනාවක්. ஒரு மனிதன் கழுதையை தேடி போனான். එක මිනිසෙක් බොහෝ දේ සොයාගෙන ගියා. ஆனா கழுதை தேடி போன ஒரு மனிதனுக்கு உன்னோட கழுதை ஆகப்பட்டது என்று சொல்லி அவனை கர்த்தர் ஒரு ராஜாவாக உருவாக்கினார். ඒ කොටලුවෙක්ව සොයාගෙන ගිය මිනිසයාව දෙවියන් වහන්සේ කිව්වා නුඹව කොටලුවෙක් නෙමෙයි රජෙක් බවට මම උස්සස් කරනවා. அது உங்களுக்கு யார் என்கிறது உங்களுக்கு தெரியும். ඔබ දන්නවයි කවුද කියලා? யார் அவர்? කවුද? சவுல். සවුල්.
சவுலை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்துறதுக்கு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு காரியத்திற்காக அவர் ஏற்படுத்தினார். සාවුල්ව රජෙක් බවට උස්සස් කරන්නටත් පියාණන් වහන්සේ කැමැත්ත කරන රජෙක් බවට උස්සස් කරා. 1 சாமுவேல் நீங்க பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்துல சாமுவேல் வந்து அவரோட சித்தத்தை குறித்து சவுலோட கூட பேசுகிறார். අපි දන්නවා පළවෙනි සාමුවෙල් 15 වෙනි පරිච්ඡේදය බැලුවොත් උන්වහන්සේ කැමැත්ත ගැන සාමුවෙල් ඇවිල්ලා සාවුල් ඉදිරියේ කතා කරනවා. 15வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்துல இருந்து ஆண்டவர் சில காரியத்தை சொல்றாரு. நீ வந்து நான் எகிப்துல இருந்து வரும்பொழுது என் பிள்ளைகளுக்கு இவங்க செஞ்சது எல்லாத்தையும் நான் மனதுல வச்சிருக்கிறேன். அதனால இவங்களை என்ன ஒண்ணு விடாதபடிக்கு எல்லாத்தையும் நீ என்ன பண்ணா சங்காரம் பண்ணுங்கிறாரு. එතන ස්වාමීන් වහන්සේ කියනවා ඇවිල්ලා ඊජිප්තුවේ ඉඳලා මගේ සෙනග එනකල මගේ සෙනගට එරෙහිව ක්‍රියා කරපු දේ මගේ මනසේ තිබෙනවා. ඒ නිසා නුඹ මේ ජන කොට්ටාසේ එක්කෙනෙක්වත් ඉතුරු නොකර සම්පූර්ණයෙන් විනාශ කරන්න කියනවා. அவர் ராஜாவாக ஏற்படுத்தி எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ඔව් රජෙක් සඳහා කුමක් සඳහා පිළියෙල කරාද ඒ කැමැත්ත ඔව් කළ යුතුයි. இவர் சொல்லுகிறார் எல்லாத்தையும் நிர்மூலமாக்குனாரு. ඔව් කියන මම සියල්ලම විනාශ කරා. அவர் என்ன செய்தாரு? ඔව් කුමක්ද කළේ? நல்ல ஆடு மாடுகளை ஒளித்து வைத்தார். හොඳ තර එළු බැටළුවන් ඇවිල්ලා Tamanටයි සංගවා තැබුවා. கழுதையை தேடி போனவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி மேல சிங்காசனத்துல வச்சது எதுக்குன்னா பிதாவின் சித்தத்தை செய்யறதற்கு. ඒ කොටලුවෙක් ඔස්වාගෙන ගියේ මිනිස්යාව උන්වහන්සේ තෝරාගෙන රජ සිංහාසනේ තැබුවේ පියාණන් වහන්සේ කැමැත්ත ஆனா කරා. இவர் பிதாவின் சித்தத்துல சுய சித்தத்தை அங்க செய்தார். මොව් මෙතන පියාණන් වහන්සේ කැමැත්ත නෙමෙයි Tamanගේ කැමැත්ත කරා. பொருளாசை ඔහුගේ වස්තු තෘෂ්ණාව. பொருளாசை இவருக்குள்ள அதிகமாக இருந்தது. ඒ වස්තු තෘෂ්ණාව අධික ලෙස තිබුණා ඔහු තුල. அவரை பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சவுலை தள்ளி கர்த்தர் தாவீதை ஏற்படுத்தினார். ඔහුව බැලුවොත් බයිබලයේ කියනවා සාවුල්ව ඉවත් කර දාවීද්ව පත් කළ බව සඳහන් කරනවා. நீங்கள் ஏற்படுத்தின நோக்கத்துல சரியாக இருக்கலனா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அந்த நிலைமையில இருந்து கர்த்தர் தள்ளி விட்டு விடுவார். ඔබව තෝරාගත්තව කැඳවීම තුළ ඔබ හරියට හිටියේ නැතිනම් ඔබ කොපමණ ලොකු මිනිසෙක් වුණත් ඔබව ඉවත් කළා තව කෙනෙක් උන්වහන්සේ නියම කරනවා. இன்னைக்கு யோசித்து பாருங்க. අදිරිය කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்க. මෙනෙහි කරලා බලන්න. கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்களுக்கு நல்ல உயர்ந்த இடம் ஒரு நல்ல ஒரு அதிகாரம் அதுல நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்றீங்களா? දෙවියන් වහන්සේ ඔබට දීලා තිබෙන උතුම් ස්ථානයේ තුල ඉඳගෙන ඔබ පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරනවාද? இவரை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. මොහුව ඉවත් කළා දාවිත්ව පත් කළ බව ශුද්ධ බයිබලයේ සඳහන් කරනවා. நீங்க எதை செய்து கொண்டிருக்கிறீங்க? ඔබ කුමක්ද කරගෙන ඉන්නේ? ஒரு சாதாரண கழுதை மேய்த்து கொண்டிருக்கணும் ஒரு ராஜாவாக கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு வைத்தாரு. සාමාන්‍යයෙන් කොටලුවන් බලා ගන්න මිනිසෙක්ව රජෙක් බවට උන්වහන්සේ උස්සස් කළා. கர்த்தர் சொல்ல கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. දේව වචනේ සඳහන් කරනවා දෙවියන් වහන්සේව අමතක නොවන පිණිස ප්‍රවේශමින් ඉන්න කියලා. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ප්‍රේමවන්තේනි. இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு தூக்கம் வருதா? මේ පණිවිඩය අහන ඔබට නිදිමත එනවද? ரைட், விழித்திருங்கள். ඔබ අවදිව සිටින්න. இன்னைக்கு கர்த்தர் இந்த சவுலை போல கர்த்தர் உங்களுக்கு எல்லாரையும் கர்த்தர் பாத்தீங்கன்னா உயர்த்தி வைத்திருக்கார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். මේ සාවුල් වගේ දෙවියන් වහන්සේ ඔබව සියල්ලේදී උස්සස් කළා ආශිර්වාද කළා තිබෙනවා. ஆனா நீங்களும் நானும் නමුත් ඔබයි මමයි பிதாவின் சித்தத்தை செய்கிறோமா? පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරනවාද? இல்ல மாம்ச சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? එහෙම නැත්නම් මාංශයේ සිතුවිල්ල සම්පූර්ණ කරගෙන ඉන්නවද? இவரோட வாழ்க்கை முடிந்து போனது. ඔහුගේ ජීවිතය අවසන් වුණා. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ප්‍රේමවන්තේනි. அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருங்க. කැඳෙව්වා වූ කැඳවීම තුල ස්ථීර වන්න. அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருங்க. කැඳෙව්වා වූ කැඳවීම තුල ස්ථීර වන්න. இவர் செய்யலன்னா பரிசுத்த ஆவியானவர் பாத்தீங்கன்னா சவுலை விட்டு நீக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ශුද්ධ බයිබලයේ සඳහන් කරනවා එසේ නොකළ නිසා ශුද්ධ ආත්මයන් වහන්සේව සාවුල්ගෙන් ඉවත් කළ බව. நீங்க சித்தத்தை நிறைவேற்றலனா ஆவியானவர் உங்க கூட இருக்க மாட்டார். ඔබ කැමැත්ත සම්පූර්ණ කරේ නැතිනම් ආත්මයන් වහන්සේ ඔබ සමග වාසය කරන්නේ නැහැ. அவர் கூட இல்லைன்னா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ආත්මයන් වහන්සේ ඔබ සමග නොමැතිනම් ඔබට කිසිවක් කරන්න බෑ. யோசித்து பாருங்க. කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். මෙනෙහි කරලා බලන්න. சிம்சோனை கர்த்தர் அழைத்தார். සිම්සන් ස්වාමීන් වහන්සේ කැඳෙව්වා. அவனோட வாழ்க்கையில ඔහුගේ ජීවිතේ அவன் தேவன் சித்தத்தை நிறைவேற்றாமல் போனார். ඔහු දෙවියන් වහන්සේ කැමැත්ත පූර්ණ නොකර ගියා. நடந்த சம்பவம் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அழைப்பு அங்க மாறினது. ඔහුගේ ඇස්වලට ප්‍රියමාන අප තැනතිය කියලා ඔහුගේ කැඳවීමෙන් ඔවුන් ඈත් වුණා. கடைசியில் இந்த ஸ்தானத்தை அவர் இழந்தார். අවසානයේදී ඔහුගේ ස්ථානය ඔහු අහිමි කරගත්තා. மாவரைக்க போனார். ඔහු ඇවිල්ලා ඇඹරුම් ගලක් ඉදිරියේ තැබුවා. கண் பிடுங்கப்பட்டது. ඇස් උදුරනු ලැබුවා. அதே நிலைமைக்கு நீங்கள் நான் போய்விடக் கூடாது. ඒ தත්ත්වයට ඔබයි මමයි ඇතුල් වෙන්න හොඳ නැහැ.
கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල அப்படிப்பட்ட ප්‍රේමවත් சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். එවැනි වාතාවරණයක ඔබ එන්න පුළුවන්. இன்னைக்கு மனம் திரும்புங்க. අද පසුතැවිලි වෙන්න. நாம் சிந்தித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் අපි කල්පනා කළ යුතු දේ இது மனிதரோட சுய சித்தம். මේ මනුෂ්‍යයාගේ සුව කැමැත්ත. அடுத்தபடியாக மனிதரோட சித்தம்னு ஒண்ணு இருக்குது. ඊළඟට මනුෂ්‍යයාගේ කැමැත්ත කියලා එකක් තිබෙනවා. நீங்க அதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ඔබ ඒකත් ටිකක් කල්පනා කරලා බලන්න. தொழில சில நேரத்துல சிலருக்கு போராட்டம் வரும். රැකියාව තුල සමහර අයට පොරබැදීම් වෙනවා. சிலருக்கு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும். සමහර අයට පෞල් ජීවිතය තුල පොරබැදීම් වෙනවා. சிலருக்கு சரீரத்துல சில நேரத்துல பலவீனங்கள் வரும். සමහර අයට ශරීරය තුල දුර්වලතාවයන් එනවා. உலக மனிதர்கள் சொல்லுவார்கள், මේ ලෝකයේ මිනිස්සු කියයි நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. රෝගයටත් යක්ෂයාටත් எப்படி? කොහමද? நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. යක්ෂයාටත් රෝගයටත් කියලා කියනවා. நீங்க நோய்க்கு பாருங்க, பிணியாளிக்கு வைத்தியம் தேவைதான். රෝගාතුරු අයට වෛද්‍ය අවශ්‍ය තමයි. பேய பாருன்னு அவர் சொல்லி கொடுத்திருக்காரா? යක්ෂව බලලා බලන්න කියලා කියලා තිබෙනවද? அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பில்லி சூனியத்தை நாடுகிற காரியங்கள், අද මොනවාරි ප්‍රශ්නයක් එනකොට බොහෝයාගේ ජීවිතේ මන්ත්‍රத்தை நாடுகிற සූත්‍ර සොයාගෙන යන අය. மந்திரத்தை நாடுகிறார்கள், ඒ යంత్ర මන්ත්‍ර සොයාගෙන යනවා. மந்திரத்தை தேடுகிறார்கள். ඔව් නේ දේ සොයනවා. சில காரியங்களை பாத்தீங்கன்னா தொழில ஏதாவது ஒரு போராட்டம் வந்துட்டுன்னா සමහර අය රැකියාව තුල යම් පොරබැදීමක් ආවොත් மற்றவங்க சொல்லுவாங்க, අනිත් අය කියයි "ஏய், அவனை பாரு, ඔව්ව බලන්න. அவன் எப்படி கோடீஸ்வரனா இருக்கிறான். මොන වගේ කෝටිපතියෙක්ද? நீ பண்ற தொழில் தானே அவனும் பண்ணிட்டு இருக்கான். ඔබ කරන රැකියාව නේද ඔහුත් කරන්නේ. நீ எப்படி பிச்சைக்காரனா இருக்கிறா. ඔබ ඉංගන්නේක්ව ඉන්නවා. அவன் வேற என்ன செய்றான்? ඔව් වෙන මොනවද කරන්නේ? கொஞ்சம் பால்ல தண்ணி கலக்குறான். ඔව් ටිකක් කිරිවලට වතුර ටිකක් දානවා. நீயும் கொஞ்சம் கலக்கு. ඔබ ටිකක් දාන්න. நல்ல ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா போய் கொண்டிருந்த வாழ்க்கை, ඒ හොඳට ගියා ජීවිතයක්. தொழில கத்த நல்லா ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருந்தார். රැකියාවට දෙවියන් වහන්සේ அந்த ආශිර්වාද කළා. தொழிலுக்கு அவர் பேரே யெகோவா ஈரேன்னு வச்சிருந்தாரு. ඔව් රැකියාවට නමත් ලැබුවා ජෙගවා ඊරේ කියලා. ஒன்றுமில்லாத நேரத்துல அவரை கத்த நல்லா ஆசீர்வதித்து உயர்த்தினார். කිසිම දෙයක් නැති තැන දෙවියන් වහන්සේ උට ආශිර්වාද කළා, උස්සස් කරා. நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கை, හොඳට ගියා ජීවිතය. அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தாரு. කෙනෙකුට දැනුමතකමක් දුන්නා උට. பிரதர், உங்களுக்கு இவ்வளவு பழக்க வழக்கங்கள் இருக்குது. ඔබට මේ වගේ පුරුදු පුහුණු තිබෙනවා. இந்த வியாபாரத்தோட கொண்ட இந்த போதை வஸ்துக்களை நீங்க வந்து இதையும் சேர்த்து இணைத்துக் கொள்ளுங்க, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ඔබ මේ වගේ මත්පැන් ද්‍රව්‍ය දේවල් ඔබ එකතු කරගන්න ඊවර ඔබ කොච්චරද දුර දියුණු වෙයි කිව්වා. இவர் அந்த மனிதரோட ஆலோசனை கேட்டார். ඔහු මේ මිනිස්යාගේ දැනුමුතුකම් පිළිගත්තා. அந்த வியாபாரத்துல அவர் செய்ய தொடங்கினார். ඔහු ඒ කාරණාව ව්‍යාපාරය තුල කරා. இன்னைக்கு அவர் ஜீரோவா இருக்கிறார். අද ඔහු zero වෙලා ඉන්නවා. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රේමවත් யார் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் சரிதான். කවුරු මොන වගේ දැනුමුතුකමක් දුන්නා. நீங்கள் துன்மார்க்கரோட ஆலோசனை நடவாமல், ඔබ දුෂ්ටයන්ගේ මන්ත්‍රණයට ඇහුම්කන් නොදී நீங்களும் நானும் சங்கீதம் 32:8 படி உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி போதித்து நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை காட்டுவேன் சொன்ன அவரோட வழியில் நடக்க பிரயாசப்படுங்கள். අපි ගීතාවලිය 32 8 කියන ආකාරයෙන් නුඹ කරේ මාගේ ඇස යොමුකොට නුඹට යා යුතු මාර්ගයට දැනුමුතුකම් දෙන්න මේ කිව්වා. උන්වහන්සේගේ මාර්ගයේ දැනුමුතුකම පිළි අරගෙන ඇවිදින්න. அந்த வழியில் நடந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ඒ මාර්ගයේ ගමන් කරා නම් ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදයේ පෝසත්කම ලබා දෙනවා. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். අවංක මනුෂ්‍ය සම්පූර්ණ ආශිර්වාදයක් ලබන්නේය. வேதத்துல ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன். දේව වචනේ තුල මනුෂ්‍යයෙක්ව ඔබට ගෙන හැර දක්වන්න කැමතියි. என்னாகமம் 23 ගණන් කතාව 23 වෙනි அதுல පරිච්ඡේදය. ஒரு மனிதரை குறித்து එක சொல்லப்பட்டிருக்கிறது. මනුෂ්‍යයෙක් ගැන කතා කරනවා. கண் திறக்கப்பட்ட ஊழியக்காரன் என்று சொல்லி பிளேயாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ඇස් විවෘත කරන ලද්ද දේව සේවකයා කියලා බාලාම් ගැන කතා කරනවා. அவரோட வாழ்க்கை நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ඔහුගේ ජීවිතය හොඳට දිව්වා. அவரை தேடி வருகிறாங்க. ඔහුව සොයාගෙන එනවා. அவங்க வந்து ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பாலாக் ராஜா அனுப்பி விடுகிறார் ஒரு சேனைய. බාලාක් රජ විසින් සේනාවක් ඔහු වෙතට එවනවා. அவர் சொல்லுகிறாரு, ඔහු ඇවිල්ලා කියනවා நான் எவ்வளவு நாள் உங்களுக்கு தாரேன், මම කොපමණ මුදලක් දෙන්නම්. இஸ்ரவேல் ஜனத்தை நீ சபிக்கணும் என்று சொல்லுகிறார். ඔබගේ මුඛයෙන් ඊශ්‍රායල් ජනතාව සාප කරන්න කියනවා. நம்ம சாபம் விடுகிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, අපි සාප කරන්න තෝරාගත්තව මිනිස්සු නෙමෙයි. ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ආශිර්වාදයේ සඳහා තෝරාගත්තව මිනිස්සු. இவர் போய் உடனே நான் இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு ஒரு ரூம் முழுசு பணம் எல்லாம் கொடுத்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன்கிறாரு. ඔහු කියනවිලා මට මේම ක්‍රියා කරන්න බෑ, මට ලොකු මුදලක් දුන්නොත් තමයි එසේ කරන්න කියනවා. ஒரு கரைக்கு இப்படி பேசுகிறார், ඔයක තැනකදී මේව කතා කරනවා. இன்னொரு கரைக்கு அவரோட பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம்ங்கிறாரு. එක තැනක ස්වාමීන් වහන්සේ කියනවා ඊශ්වරයට ආශිර්වාද කිරීම තමයි මාගේ කැමැත්ත කියලා. இப்ப ரெண்டு கட்ட நிலைமையில இருக்கிறாரு. ඔහු දැන් ඇවිල්ලා දෙබිඩි අවස්ථාවක ඉන්නවා. இவரோட வார்த்தை கேட்டு இவரோட சித்தத்தை செய்யவா, මොහුගේ වචන අහලා මොහුගේ කැමැත්ත කරන්නද, பாலாக் ராஜா நம்மள மிகவும் கனப்படுத்துவேன்னு சொன்னார், அவரோட சித்தத்தை செய்யவா, බාලාම් රජ ගොඩාක් ගෞරව කරනවානේ ඔහුගේ කැමැත්ත කරන්නද, மறுபடியும் ஆண்டோட சமூகத்தில் இவர் போகிறார். නැවතත් දේව අභිමුඛයට යනවා. போகாதேன்னு
சொன்னாரு. යන්න එපා කිව්වා. கடைசியில நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? අවසානයේ සිදුවුණු සිදුවීම මොකක්ද? பாலாக் மனிதரோட ராஜாவோட ஆலோசனையின்படிதான் அவர் செய்தார். ඒ බාලාක් රජුගේ දැනුමුතුකම අනුව ක්‍රියා කළා. கண் திறக்கப்பட்ட ஊழியக்காரனோட வாழ்க்கை முடிந்து போனது. ඇස් අරන ලද සේවකයාගේ ජීවිත ගමන අවසන් වුණා. மனிதரோட சித்தத்தை செய்தா நம்ம கடைசியில ஜீரோவாக மாறிவிடுவோம். මනුෂ්‍යයාගේ කැමැත්ත කරොත් අවසානයේදී අපි බිඳුවට වැටෙනවා. ரெண்டு கட்ட அதை என்ன செய்யன்னு சொல்லி நீங்கள் வழி தெரியாம இல்ல திகைந்து நின்று ஆலோசனை இல்லாம நீங்க நிப்பீர்கள் என்றால் ඔබ දෙබිඩි ජීවිතයකින් ඔබට දැනුමුතුකමක් නැතුව ඔබට තීරණයක් ගන්න බැරුව ඔබ සිටිනවා නම් நான் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி මම தரேன். ඔබට එකම එක දෙයක් කියලා දෙන්නම්. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் ක්‍රියා 9 වෙනි පරිච්ඡේදයේ இதுல பவுல் ஒரு ஜெபம் பண்ணுவாரு. ඒ ස්ථානයේ පාවුල්තුමා යාඥාවක් කරනවා. அவர் அது வரைக்கும் தேவனுக்கு பிரியமா செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பாரு. ඔව් ඒ වෙනතුරුත් මම දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරනවා කියලා සිතාගෙන හිටියා. தேவன் வந்து பவுலை சந்திக்கிறார். දෙවියන් වහන්සේ පාවුල මුණ ගැහෙනවා. 9வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 9 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ කියවමු. அவன் நடுங்கி திகைந்து ඔව් වෙවුලමින් බය වෙමින් ஆண்டவரே ස්වාමිනී நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். இங்க பாருங்க, அவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே அவர் திகைந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் செய்தது தவறு, இது வரைக்கும் அவர் செய்தது பிழை என்கிறது அவர் உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டோடனே அடுத்தது என்ன செய்யணும் தெரியல. அதனால உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ඔව් ඇවිල්ලා ඒ ආලෝකය දැක්ක ගමන් ඔව් බය වුණා කැළඹුණා. ඒ වෙනතුරුත් ඔව් අරිය කෙනෙක් තාගෙන අය ඊට පස්සේ බය වෙලා කැළඹිලා ස්වාමීන් වහන්සේගේ ආනවා, ස්වාමිනී මා විසින් කුමක් කරන එක වහන්සේ කැමැත්තද? நீங்க முடிவெடுக்கிறதுக்கு சரியான தீர்மானம் இல்லை. நான் இதை பண்ணுவா அதை பண்ணுவான்னு சொல்லி யோசித்து இருக்கிற நேரத்துல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ඔබ තීරණයක් ගන්න බැරුව ඒම කරමු මේම කරමු කියලා ඉතාලගෙන ඉන්නවා නම් ඔබ යාඥා කළ යුතුයි. அதுதான் ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ඒක තමයි රෝම 12:12 කියන්නේ. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், බලාපොරොත්තුවේ ප්‍රීතිමත් වෙන්න. உபத்திரத்துல பொறுமையா இருங்கள், දුකේදී ඉවසිලිවන්තව සිටින්න. ஜெபத்துல உறுதியை தரித்திருங்கள். යාඥාවේ නොකඩවා ස්ථීරව ஜெபம் පවතින්න. அதுக்கு தாங்க. ඒකට තමයි යාඥාව. ஜெபம் உங்களோட சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அல்ல. යාඥාව ඔබගේ කැමැත්ත සම්පූර්ණ කරන්නට නෙමෙයි. மனிதனோட சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அல்ல. මනුෂ්‍යයාගේ කැමැත්ත කරන්නට නෙමෙයි. ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? යාඥා කරන කල කියන්න පියාණනි දිනපතා ඔබ වහන්සේ කැමැත්ත මොකද්ද ඒ කරන්න කියලා. நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ඔබ යාඥා කළ බලන්න. ஒன்றுமில்லாத தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். කිසිම දෙයක් වටිනාකමක් නැති රැකියාවට දෙවියන් වහන්සේ சமாதானம் ආශිර්වාද இல்லாத குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பார். සමාදානයේ නැති පවුලට දෙවියන් වහන්සේ සමාදානය දෙයි. வழி தப்பி போகிற உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் வழியை சீர்படுத்துவார். මාර්ගයෙන් වැරදි ලෙස ගමන් කරන්න ඔබේ මාර්ගයේ දෙවියන් වහන්සේ පිළිවෙලට හරිගස්සයි. இதுவரைக்கும் நீங்க எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் சரிதான், ஆண்டவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ඔබ கொடுப்பார். මේ වෙනතුරු කොහොම ජීවත් වුණත් දේව කැමැත්ත කරන්න යාඥාව කරනකොට උන්වහන්සේ පිළිතුරු සපයයි. யோசித்து பாருங்க. කල්පනා කළ බලන්න. நேரம் நம்மளுக்கு குறைவா இருக்கிறதுனால අපිට කාලය හරස් වෙන නිසා நான் மூன்றாவது ஒரு காரியம், பிசாசின் சித்தம். තුන්වෙනි දේ යක්ෂයාගේ කැමැත්ත. பிசாசு வந்து எப்படி வந்து நிப்பான் தெரியுமா? යක්ෂයා මොන වගේ දන්නවද ඉන්නේ? தேவன் சொல்லுவார், ஏதேம் தோட்டம் முழுவதும் நம்மளுக்கு கொடுப்பார். දෙවියන් වහන්සේ ඒදන් උයන වගේ මුළු දෙයක් අපට நீ දෙනවා. எல்லாத்தையும் அனுபவின்னு பாரு. සියල්ල භුක්ති විඳින්න කියනවා. ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்காதன்னு பாரு. එකම එක දෙයක් විතර එක ගහකින් පළ විතර කණ්ඩ එපා කියන. இந்த பிசாசு வருவான், මේ යක්ෂයා එනවා. அவன் வந்து உங்களோட கூட பேசுவான். ඔය ඇවිල්ලා ඔබ සම කතා කරයි. ஏன் இந்த கனியை புசிக்க கூடாது? ඇයි මේ ඵලය කන්ට හොඳ නැත්තේ? நீங்கள் வந்து அவனோட நயவஞ்சகமான வார்த்தைக்கு செவி கொடுத்து விடுகிறோம். ඒ යක්ෂයාගේ සූක්ෂම සහිත වචන වලට ඔබ හැවුම්කන් දෙයි. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்து கொண்டுதான் ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையில ඉතින් දෙවියන් වහන්සේගේ ආණ්ඩහාලා කැමැත්ත කරන් හිටියව ආදම් සහ ඒවගේ ජීවිතේ நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை, හොඳට ගමන් කළා ජීවිතේ சர்ப்பம் என்கிற பிசாசின் சத்தத்தை கேட்டு සර්පයා නැමැති යක්ෂයාගේ හඬ අසලා அந்த கனியை புசித்தார். ඒ ඵලය කෑවා. வாழ்க்கை முடிந்து போனது. ජීවිතේ අවසන් වුණා. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ප්‍රේමවන්තේනි. நீங்கள் இப்பொழுது நான் ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். දැන් ඔබගේ මම ප්‍රශ්නයක් අහනවා. சுய சித்தத்தை செய்கிறவங்க பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. මමත්වේ නැමැති තමන්ගේ කැමැත්ත කරන අයට ස්වර්ගස්ථ වෙන්න බෑ. மனிதரோட சித்தத்தை செய்கிறவங்க பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. මනුෂ්‍යයාගේ කැමැත්ත කරන අයටත් ස්වර්ගයට ඇතුළෙන්න බෑ. பிசாசின் சித்தத்தை செய்கிறவங்க பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. යක්ෂයාගේ කැමැත්ත කරන අයට ஆணித்தரமா சொல்லுகிறேன், මම ඉතා ගැඹුරින් කියන්නේ. பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க மாத்திரம் தான் உள்ள பிரவேசிக்க முடியும். පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න පමණයි. உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ඔබ එක එකනාව බලලා මම ප්‍රශ්නයක් අහනවා. நீங்கள் யாரோட சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு ඔබ இருக்கிறீர்கள்? කාගේ කැමැත්තද සම්පූර්ණ කරගෙන ඉන්නේ?
பிதாவின் சித்தத்தை செய்யறோம் சொல்றேன், கையை தூக்குங்க பாப்போம். පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරනවා කියන අත උස්සන්න බලන්න. ஒருத்தரும் கையை தூக்க முடியாது. එක්කෙනෙකුටවත් අත උස්සන්න බෑ. ஒருத்தரும் கையை தூக்க முடியாது. එක්කෙනෙකුටවත් අත இந்த උස්සන්න බෑ. மூன்றுல நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டு தான் இருப்பீங்க. ඔබ මේ කාරණා තුنين අනිවාර්යෙන් එක දෙයක් කරගෙන ඉන්නවා. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு எச்சரிப்பை ඒ கொடுக்கிறார். නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ අද ඔබට අවවාදයක් දෙන්නේ. இன்னைக்கு பிதாவின் சித்தத்தை செய்யறவங்க மாத்திரம் தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். අද පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා පමණයි ස්වර්ගයට තුලට. இந்நாள் வரைக்கும் நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவேன் கூப்பிடுறவர்கள் தான் இருக்கிறோமே தவிர මේ වෙනතුරුත් ඔබ ස්වාමිනී ස්වාමිනී කියලා මුරගස්සනවා හැරෙන්නට பிதாவின் சித்தத்தை செய்யறவர்களாக இல்ல. පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන ඇයට නෑ. இன்னைக்கு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்தி අද செல்வார். පියාණන් වහන්සේ කැමැත්ත කරන්නට උන්වහන්සේ ஒரே- මාර්ගයට යොමු කරනවා. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். එකම එක දෙයක් අහන්න කැමතියි. பிதாவின் சித்தம் என்ன? පියාණන් වහන්සේ කැමැත්ත මොකද්ද? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். නුඹ සත්‍ය දැනගන්නේ ඒ සත්‍ය නුඹ නිදහස් பரலோகத்துக்கு කරන්න. போனா பிதாவின் சித்தத்தை கண்டிப்பா செஞ்சாதான் அங்க போக முடியும். மத்தபடி நீங்க வேற எந்த குறுக்கு வழியிலும் போக முடியாது. පියාණන් ස්වර්ගයට යන්න ඕන නම් අනිවාර්යයෙන් පියාණන් වහන්සේ කැමැත්ත කරන්න ඕනේ. වෙන කිසි කෙටි මාර්ගයකින් ස්වර්ගයට යන්න බෑ. பிதாவின் சித்தம்னா என்ன? පියාණන් වහන්සේ කැමැත්ත මොකද්ද? අනුපර පරිසතර කරමු අනුපරිසතර. திருப்பிக் கொள்ளுங்க. අපෙරලා ගනිමු. வசனம் இல்லாம எதையும் மாற்றி பேசுறது கிடையாது. වචනේ නැතුව වෙන දෙයක් අපිට එකට එකතු කරලා කතා කරන්න බෑ. 1 தெசலோனிக்கேர் පළවෙනි තෙස්සලෝනික පොතේ 4வது அதிகாரம் 4 වන පරිච්ඡේදයේ 3வது வசனம். 3 වෙනි පදය. இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பிக்கிறேன். நீங்க மற்றபடி வேதத்தை படித்து அதுல நீங்க அவரோட சித்தம் என்னங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். මේ එක දෙයක් විතරක් ඔබට ගෙන හැර දක්වන්නම්. ඉතුරු ටික ඔබ දේව වචනේ කියවලා උන්වහන්සේ කැමැත්ත කුමක්දයි වටහා ගන්න. வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே නුඹලා ශුද්ධව සිටි යුතුයයි தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ මුළු කැමැත්ත වේ. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நீங்கள் பரிசுத்தமா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. නුඹලා ශුද්ධවන්තයන් මෙන් ජීවත් වෙන්න ඕනෑයි කියන එක තමයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. யோசித்து பாருங்கள். කල්පනා කරලා බලන්න. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? නුඹ කුමක් සඳහාද කැඳවනු ලැබුවේ? பிதாவின் சித்தம் என்றால் பரிசுத்தம். පියාණන් වහන්සේගේ කැමැත්ත නම් ශුද්ධකමයි. அது இவங்கிட்ட இருக்கிறதா? ඒ ඔබ තුල තිබෙනවාද? எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. හේබ්‍රේව යම් පත්‍රයක වචනයක් කියනවා. பரிசுத்தத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ශුද්ධකම අනුව යන්න කියලා බයිබලයේ කියනවා. பரிசுத்தம் இல்லாமல் யார் அவரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ශුද්ධකම නැතුව කිසිවෙක් පියාණන් වහන්සේව දර්ශනය විය නොහැකියි සඳහන් இம்மையில කරනවා. நீங்கள் பரிசுத்தமா வாழனா இம்மையில நீங்க அவர் தரிசிக்க முடியாது. ඔබ මේ පොළොවේදී ශුද්ධව ජීවත් නුනොත් මරුමේ- මිනිදිරියට උන්වහන්සේ මුණ ගැහෙන්න බෑ. மறுமையில அங்க போகும் பொழுது அவரை நீங்கள் தரிசிக்க முடியாது. ඔබ ස්වර්ගයට යන කල උන්වහන්සේ මුණ ගැහෙන්න බෑ. இந்த ட்ரைனிங் வாழ்க்கையில் நீங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் ඔබ මේ ක්‍රියාකාර ජීවිතයේ ශුද්ධව ජීවත් වුණොත් තමයි அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க ඒ முடியும். ස්වර්ගීය ඇතුළු ගමනක් යන්න පුළුවන්. யோசித்து பாருங்க. කල්පනා කරලා බලන්න. இன்னைக்கு அவரோட சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். சுய சித்தத்தை நிறைவேற்றுமா, மனுஷரோட சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா, பிசாசின் சித்தத்தை අද நிறைவேற்றுமா? අප මගේ කැමැත්ත කරනවාද මනුෂ්‍යයා කැමැත්ත කරනවාද යක්ෂයාගේ කැමැත්ත කරනවාද? எழும்பி நிற்போம். අපි නැගී සිටිමු. இன்னைக்கு மனம் திரும்புங்க. අද පසුතැවිලි වෙන්න. இன்னைக்கு மனம் திரும்புங்க. අද පසුතැවිලි වෙන්න. இன்னைக்கு மனம் திரும்புங்க. අද පසුතැවිලි වෙන්න. உங்களையே நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். ඔබව විමසලා කවුදයයි දැනගන්න. உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ඔබගේ ප්‍රශ්නේ ඔබ දන්නවා. இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்துல அப்படியே ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். අද දේව අභිමුඛය අපි යාඥාවක් කරමු. ஆண்டவரே, ස්වාමිනී மனிதரோட சித்தத்தை நான் செய்திருக்கிறேன்ப்பா. මනුෂ්‍යයාගේ කැමැත්ත මා කරමින් என் සිටිමි. சுய சித்தத்தை செய்திருக்கிறேன்ப்பா. මගේ කැමැත්ත මා කරමින් සිටිමි. பிசாசின் சித்தத்தை செய்திருக்கிறேன்ப்பா. යක්ෂයාගේ කැමැත්ත කරමින් සිටිමි. என்ன மன்னியும். මට කමාව මැනව. கர்த்தாவே என்னை விடுவியும். පියාණනි මාව නිදහස් கர்த்தாவே කරන්න. என்னை ரட்சியும். පියාණනි මා ගැලෙවුව මැනව. இப்போ ஆண்டோட பார்த்து கேளுங்க. දැන් දෙවියන් වහන්සේ